முத்துசிலம் நிறுவன யூடியூப் சேனல் நேயர்களுக்கும் என்னுடைய இனிய கலை வணக்கம். நவம்பர் மாதம் 18ஆம் தேதி இன்றைக்கான விரிவான கலைவணையில் இருக்கையாக சரியாக காலை 7 மணி அளவில் தெற்கென்பது பதிவு செய்யப்படுகிறது. நேற்றைய தினம் இலங்கை தென்னிலங்கை முதல் தென்மேற்கு வங்கக்கடல் வரை நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது இலங்கை கண்டியிலிருந்து தெற்கு மன்னார் வளைகுடா முதல் தென்னிலங்கை வரை நிலவி வருகிறது. நேற்று இரவு 12 மணிக்கு மேலேயே குமரிக்கடல் தெற்கு குமரிக்கடல் பகுதிக்கு வரும் எதிர்பார்க்கப்பட்ட நிகழ்வு சற்று தாமதமாக தான் வந்திருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 3லிருந்து 5 மணி நேரம் தாமதம். தற்போது தான் 7 மணிக்கு தான் இப்போது பேசிக் கொண்டிருக்கக்கூடிய டைம் தான் வந்திருக்கு. இலங்கை கண்டி பகுதியில் 5 மணி நேரம் நகராமல் நீடித்தது. தற்போது நகர தொடங்கி இருக்கிறது. இதன் காரணமாக தென் தமிழகத்துல இன்றைக்கு எதிர்பார்க்கப்பட்டிருந்த மழைப்பொழிவுல எந்த மாற்றமும் இல்லை. 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் டைம் கூடலாம் அல்லது குறையலாம். அது வேகமா நகர்ந்தா 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே அந்த நம்ம எதிர்பார்த்த அதிக கனமழை வந்துடும். அது சற்று தாமதமாக நகர்ந்தால் நாம் எதிர்பார்க்கப்பட்டதற்கு ஒரு 2 மணி நேரம் தாமதமாக மழை வரப்போகிறது. அவ்வளவுதானே தவிர்த்து இன்றைய நாள் எதிர்பார்க்கப்பட்டிருந்த மழையில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ இன்றைக்கு தென் மாவட்டங்கள்ல படிப்படியாக காலை முதலே, அதாவது இன்னும் சற்று நேரத்திலே தென்கடலோர மாவட்டங்கள்ல திருச்செந்தூர், காயல்பட்டினம், திசையான்வேலி பகுதிகள், கன்னியாகுமரி பகுதிகள், விளாத்திகுளம் பகுதிகள், ஸ்ரீவைகுண்டம் பகுதிகள், திருநெல்வேலி, கயத்தாறு, கோவில்பட்டி பகுதிகள்லாம் இன்றைக்கு மதிய மாலை நேரங்களில் நல்ல மழை இருக்கிறது. குறிப்பாக வரும் மணி நேரங்களில் திருச்செந்தூர், காயல்பட்டினம், விளாத்திகுளம் பகுதிகள், சாயல்குடி பகுதிகள், அருப்புக்கோட்டை பகுதி, கமுதி, அதே மாதிரி முதுகளத்தூர், ராமநாதபுரம் சுற்றுவட்டார பகுதிகள்லாம் நல்ல மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. விருதுநகர், தேனி, தென்காசி, திண்டுக்கல், கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் நல்ல மழைக்கான வாய்ப்பு இருக்கு. திருநெல்வேலி மாவட்டத்துடைய வள்ளியூர், நாங்குநேரி சுற்றுவட்டார பகுதியில், அம்பாசமுத்திரம் சுற்றுவட்டார பகுதியில், தென்காசி, கடைநல்லூர், புளியங்குடி சுற்றுவட்டார பகுதியில், சிவகிரி சுற்றுவட்டார பகுதியில், ராஜபாளையம் சுற்றுவட்டார பகுதிகள், சாத்தூர் சுற்றுவட்டார பகுதியில், அருப்புக்கோட்டை, பேரையூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் நல்ல மழை பொழிவு எதிர்பார்க்கலாம். மானாமதுரை சுற்றுவட்டார பகுதியிலும், சிவகங்கை சுற்றுவட்டார பகுதியிலும், வாடிப்பட்டி, திண்டுக்கல் மாவட்ட சுற்றுவட்டார பகுதியிலும் நல்ல மழைப்பொழிவு இருக்கும். தாராபுரம், பொள்ளாச்சி, கோயம்புத்தூர், ஈரோடு, நாமக்கல் உள்ளிட்ட பகுதிகளிலும், சேலம் உள்ளிட்ட பகுதிகளிலும் இன்னைக்கு நல்ல மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போன்று புதுக்கோட்டை, காரைக்குடி, தஞ்சாவூர், முத்துப்பேட்டை பகுதிகளிலும், நாகப்பட்டினம் பகுதிகளிலும், டெல்டா ஜோன்லையும் இன்னைக்கு நல்ல மழை இருக்கு. டெல்டா மாவட்டங்களில் புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்கள் இன்னைக்கு நல்ல மழை. அதை விட இன்றைக்கு நல்ல மழை கூடுதலாக பதிவாகக்கூடிய 15 சென்டிமீட்டருக்கு மேல தென் மாவட்டங்கள் அப்படின்றது தூத்துக்குடி மாவட்டத்துடைய கோவில்பட்டி, விளாத்திக்குளம், எட்டயபுரம் பகுதியெல்லாம் இன்றைக்கு தொடர்ந்து மழை பெய்யும். இதுல தூத்துக்குடி மாவட்டத்துடைய வடக்கு பகுதிகள்லாம் இன்னைக்கு கோவில்பட்டியெல்லாம் மாலை தொடங்கி சரியாக இன்றைக்கு ஒரு ஈவினிங் ஒரு 3 மணிக்கு பிறகு மழை தொடங்கும். அந்த மழை நீங்க நினைக்கிற மாதிரி ஏதோ சாரல் தூறல் மழையாக இருக்காது. கனமழையாக இருந்து கொண்டே இருக்கும். இன்று இரவு நள்ளிரவு வரைக்கும் 1 மணி வரைக்கும் கன முதல் மிக கனமழைக்காக பெய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒரு 8 மணி நேரம் கோவில்பட்டி, திருநெல்வேலி, தூத்துக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் நல்ல மழை பெய்வதற்கான வாய்ப்புகளும், தென்காசி சுற்றுவட்டார பகுதியிலும், சங்கரன் கோவில் சுற்றுவட்டார பகுதியில் நல்ல கனமழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வு நாளை தினம் 19ஆம் தேதி வரை குமரிக்கடலில் மையம் கொள்கிறது. இதன் காரணமாக 19ஆம் தேதி மாலை வரை தென் மாவட்டங்களிலும், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் நல்ல மழைப்பொழிவுகள் நீடிக்கும். வட மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், உள் தமிழக மாவட்டங்களில் பரவலாக கிழக்கு திசை காற்றின் காரணமாகவும் வெப்பநிலை உயர்வின் காரணமாகவும் இன்றைக்கு மதிய மாலை நேரங்களில் நல்ல மழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. பரவலாக 38 மாவட்டங்களில், இதுல உங்கள் மாவட்டங்களையும் இன்றைக்கு நல்ல மழை இருக்கிறது. 38 தமிழக மாவட்டங்களிலும் நல்ல மழை பதிவாகும். அதே போன்று வருகின்ற நவம்பர் மாதம் 22ஆம் தேதி ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் இடைப்பட்ட பகுதிகளில் ஒன்று உருவாகிறது. அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக இலங்கை மற்றும் தமிழகத்திற்கு பாதிப்புகள் இருக்குமா, மழையினால பாதிப்புகள் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, இப்போதைய நிலவரப்படி தற்போதைய மாடல்களுடைய கணிப்புகள் படி 2 விதமான கணிப்புகள் பார்க்கப்படுகிறது. முதற்கட்டமான கணிப்புகள் அப்படின்னாக்க, தென் தமிழகத்தை நோக்கி இலங்கை மீது கரையை கடந்து தென் தமிழகத்தை நோக்கி நிகழ்வு வந்து தென் தமிழகம் வழியாக பயணிக்கும் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. 2வது கட்ட ஆய்வு முடிவுகள் பாத்தீங்கன்னா, இலங்கையை தொட்டு இலங்கை மீது கரையை கடக்க முடியாம மீண்டும் வங்கக்கடலுக்கு சென்று அங்கு வலுப்பெற்று ஆந்திரா அல்லது ஒடிஷாவை நோக்கி நகரும்ன்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. வலுப்பெற்ற புயலாக நகர்ந்து ஆந்திரா அல்லது தெற்கு ஆந்திரா அல்லது வடக்கு ஆந்திரா பகுதிகள் அல்லது ஒடிஷா பகுதிகளை நோக்கி நகரும்ன்ற மாதிரி 2வது கட்ட வாய்ப்புகளை குறிப்பிட்டிருக்காங்க. 3வது கட்ட வாய்ப்பும் குறிப்பிட்டிருக்காங்க. இலங்கை மீது கரையை கடந்து டெல்டா கடற்கரை வழியாக, வடதமிழகம் கடற்கரை வழியாக ஆந்திராவை நோக்கி போகின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் சான்சஸ் இலங்கையை கரையை கடந்து தென் தமிழகத்தை நோக்கி வந்தாலும் அதிக மழையை தரும். பெரும் மழைப்பொழிவுகள், வெள்ளங்கள் தரதுக்கான வாய்ப்புகள், ஒரு 2 தினங்கள் அதிகப்படியான மழை கொடுத்து வெள்ளங்கள் வரும். 2வது வாய்ப்புப்படி நகர்ந்தால் அதனால எந்த பாதிப்புகளும் நம்மளுக்கு பெருசா இருக்க போறதில்ல. அது ஒரு நல்ல மழையை கொடுத்துட்டு நம்மளுக்கு விளையிடும். 3வது கட்ட வாய்ப்பாக நம்ம சொல்றோம்ல, அந்த இலங்கை வழியாக கரையை கடந்து டெல்டா வடதமிழகம் வழியாக ஆந்திராவை நோக்கி போகும். அப்படி போகும் பட்சத்திலும் வட கடலோரம், டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் மழையினால பாதிக்கப்படும்.
ஸோ இதில் 3 கட்ட வாய்ப்புகள் இருக்கின்ற நிலையில இதில் என்னோட எதிர்பார்ப்புகளை பொறுத்தவரையில் நிகழ்வு உருவாகும் பட்சத்தில் தான் அந்த 22ஆம் தேதிக்கு முன்கூட்டியே 48 மணி நேரத்துல தான் எதையும் சொல்ல முடியும். இன்னைக்கு 18ஆம் தேதி, நாளை அல்லது நாளை மறுநாள் தான் இந்த நிகழ்வை பற்றி சொல்ல முடியும். தற்போது மாடல்களுடைய கணிப்புகள் படி அதிகப்படியான மழைப்பொழிவு டெல்டா வட மாவட்டங்களாக இருப்பதாக 22ல இருந்து 27ஆம் தேதிக்குள்ள அதிகப்படியான மழைப்பொழிவுகள் பதிவாகும் என்று குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதை நான் வரக்கூடிய நாட்கள்ல இன்னும் தெளிவாக நம்ம அப்டேட் பண்ணலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் முத்துசுலோமதர்மன் யூடியூப் சேனலுடன். மீண்டும் ஒரு அடுத்த கட்ட வானிலை அறிக்கையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.